Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். வன்னியர்கள் உள் இடஒதுக்கீடு தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் ரகுபதி விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்றும் புள்ளி விவரங்களை சேகரித்து இடஒதுக்கீடு தரலாம் என சுப்ரீம் கோர்ட் கூறியுள்ளது. கடந்த ஆட்சியில் தேர்தல் ஆதாயத்திற்காக அவசர கதியில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் கொண்டுவரப்பட்டது. புள்ளி விவரங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட அந்த சட்டம் செல்லாது என சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அளித்துள்ளது. சமீபத்தில் பெறப்பட்ட சாதிவாரி புள்ளி விவரங்களை சேகரித்து ஆய்வு செய்யவில்லை என கோர்ட் கூறியுள்ளது. அதன்படி புள்ளி விவரங்கள் பெற்று ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு சொல்லப்பட்டது. ஆனால் முழுமையான சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் இல்லாத நிலையில் வேலைவாய்ப்பு, கல்வி அடிப்படையிலான புள்ளி விவரங்களை கொண்டு சமூகம், கல்வி மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலைக்கான காரணங்களாக எடுத்துக்கொண்டு முடிவெடுக்க முடியாது என ஆணையம் கூறிவிட்டது. அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என தமிழக அரசு கருதுகிறது. 2008ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களை சேகரிக்கும் திட்டத்தின் கீழ் முழுமையான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடியாது. மத்திய அரசின் 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ்தான் மேற்கொள்ள முடியும். அரசியல் காரணங்களுக்காக தேர்தல் நடைபெறும் காலங்களில் மட்டும் 10.5% இடஒதுக்கீடு குறித்து பேசி மக்களை பாமக ஏமாற்றி வருகிறது என அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார்.